ரொம்பவே கொடுமைப்படுத்திட்டு இருக்கவும் நம்ம சண்முகத்தால் அதை பொறுத்துக்கிட்டு இருக்க முடியல. ஒரு அளவுக்கு தானங்க, அளவுக்கு மீறி போகும்போது என்னாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது மிகப்பெரிய பூகம்பமாக வெடிக்க ஆரம்பிக்கும். இப்போ சண்முகமும் அதுதான் பண்ணுறாங்க. என்னன்னா, ஏன் இது வரைக்கும் நான் பொறுமையாக இருந்தேன், இதுக்கு மேலே நான் பொறுமையாக இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ரம்யாவோட கழுத்தை பிடிச்சி மரியாதையாக இந்த வீட்டை விட்டு வெளியே போ அப்படின்ற மாதிரி சொல்லவுமே மிக பெரிய பிரச்சனைலாம் வர ஆரம்பிக்குது. எப்படி வரப்போகுது, என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம அண்ணன் எல்லாத்துக்குமே பொறுமையாக அவங்க சொல்கிறதுக்கே தலையசைச்சிட்டு இருக்கவும் இதை பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க முடியல சண்முகத்தால். ஏன்னா அவள் அவ்வளோ பெரிய கேடு கட்ட நாய், ஆனால் அவளுக்கு தான் மருமக அடிப்பணிஞ்சு போகிறதா அப்படின்னு சொல்லிட்டு சண்முகம் எவ்வளவோ சொல்கிறாங்க ஆரத்தி எடுக்காதன்னு. ஆனால் ஆரத்தி எடுக்க போகிற அன்னத்தையும் ரொம்பவே அசிங்கப்படுத்தினதுனால இப்போ சண்முகம் என்ன பண்ணுறாங்கன்னா, என் மருமகளை நீ எப்படி அசிங்கப்படுத்தலாம், ஏன்னா ரம்யா இருந்துக்கிட்டு இதுக்கு மேலே நீ இப்படி மட்டும்தான் அண்ணன் இருக்கணும், நான் என்ன சொல்கிறேனோ அதை மட்டும்தான் நீ செய்யணும், எனக்கு ஒரு அடிமையாக தான் நீ இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லவுமே இது எல்லாத்தையுமே காதில் வாங்கின சண்முகம், நான் உனக்கு அடிமையாக இருக்கிறதா, என்னால் அடிமையாலாம் இருக்க முடியாது, இதுக்கு மேலே பாரு என்ன நடக்க போகுது ஏது நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு இதுக்கு மேலே வெயிட் பண்ணி பாரு, உனக்கு சங்கூதுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக பேசினாங்க. இது எல்லாத்தையுமே கேட்டு ரொம்பவே டென்ஷனில் இருந்துட்டு இருக்காங்க. என்ன நடக்க போகுது ஏது நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம்.